என்னாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இந்த பிப்ரவரி மந்த்ல கர்த்தர் சபையாகிய நம்மை நோக்கி சொல்ற காரியம் இதுதான். நம்முடைய கோல் துளிர்க்கும். ஆமே, நம்முடைய கோல் துளிர்த்து இருக்கிறதை ஜனங்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா. என்னுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து கனிகளை கொடுக்கும். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்க போறேன். நான் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறேனோ அவனோட பேர் எழுதி இருக்கிற மறிச்ச அந்த கோல் துளிர் விடும். ஹல்லேலூயா. நான் யாரை தெரிந்தெடுக்கணும்? 12 கோல் இங்க இருக்கு. ஆனா நீ காலையில வந்து பார்க்கும்போது எந்த கோல் துளிர்த்து இருக்கும்? எந்த கோல்ல துளிர் விட்டுருக்கும்? தேவன் அந்த 12 பேருக்குள்ளேயும் அந்த முறுமுறுப்பு இருந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அதில் யாரை சூஸ் பண்ணியிருக்கிறாரோ அவங்க கோல் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். இப்படி துளிர்க்கும் போது தேவனே ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்மளை எதிர்த்து யாராவது பேச முடியுமா? தேவனே உங்களை உயர்த்திட்டாருன்னா யாராவது உங்களுக்கு விரோதமாக பேச முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்திட்டாருன்னா, உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணிட்டாருன்னா யாரும் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்ய முடியாது? பேசவே முடியாது. ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு, தேவன் உங்களை துளிர்க்க செய்வார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை தேவன் துளிர்க்க செய்வார். தேவன் நம்மளை துளிர்க்க செய்யும் போது மனுஷங்க நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்க முடியாது, நம்மளை குறை சொல்ல முடியாது, நமக்கு விரோதமா நிக்கவே முடியாது. கர்த்தர் உங்க வாழ்க்கையை துளிர்க்க வச்சுட்டாருன்னா, கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணிட்டாருன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வந்துருச்சுன்னா உங்களுக்கு விரோதமா மனுஷங்க நிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்ப நைட்டு கொண்டு வந்து 12 கோலை என்ன செஞ்சிட்டாரு? மோசே ஆண்டவர் சொன்ன மாதிரியே உள்ள வச்சுட்டார். பாருங்க, கோலை வைக்கிறதுக்கும் ஒரு மோசே வேண்டியதா இருக்கு இல்ல? ஆண்டவர் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டியதா இருக்கு இல்லையா? மோசே ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு கொண்டு வந்து உள்ள வச்சுட்டார். நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாமா? இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படியே ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே வைத்தான். இந்த வசனம் இதை சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. அந்த கடைசி லைன்ல அவங்க சொல்றாங்கல்ல, 12 கோலை உள்ள கொண்டு வந்து அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. எல்லாரும் சொல்லாமா? ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. ஹல்லேலூயா. ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க? இன்னைக்கு நம்மெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கலாம், ஆனா மொத்தமா எல்லாரும் கூடயும் சேர்ந்து நிக்கிற மாதிரி நம்ம லைஃப் இருக்கலாம். அவங்களுக்கு நடக்க மாதிரியே நமக்கும் நடக்குது, அவங்களுக்கு செஞ்ச மாதிரியே நமக்கும் செய்கிறாங்க. இதே மாதிரி ஒரு மாதிரி நார்மலான ஒரு லைஃபாகவே உங்கள் லைஃப் போயிட்டு இருக்கலாம். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. என்ன பார்த்தாலும் உலகத்துக்கு ஒரு மனுஷனை மாதிரியே தெரியலாம். எது வரைக்கும்னா, என் கோல் துளிர்க்கிற வரைக்கும் நான் அப்படி தான் தெரிவேன். ஆனால் துளிர்த்துச்சுன்னா அங்கே தான் டிஃப்ரென்ஸே தெரியும். இந்த மாதம் ஆண்டவர் சொல்கிறார், பிப்ரவரி மந்தில் நம்ம கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கை துளிர்க்கும், பூ பூக்கும், கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஒரு டிஃப்ரென்ஸை உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து காண பண்ணுவார். இவ்வளோ நேரம் ஆண்டவர் உண்மையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, இவ்வளோ நாட்கள் தேவனுக்கென்று கீழ்ப்படுகிறீங்க, தேவன் சொல்கிறதுக்கு எல்லாம் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க. என்ன நடந்ததுன்னு இவ்வளோ வரைக்கும் நீங்கள் யோசிச்சு இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். ஹல்லேலூயா. வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். இன்னொரு வார்த்தையை சொல்றேன், பிரம்மாண்டத்தை காண்பிக்கிற தேவன். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பிரம்மாண்டமா நடத்துவார். சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்ல பிரம்மாண்டமா உங்களை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? தொடர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மறுநாள் 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. ஹல்லேலூயா. ஓவர் நைட்ல என்ன ஆயிடுச்சு? அந்த கோல்ல ஜீவனே கிடையாது. ஆனா எப்படி துளிர்த்துச்சு? தேவனுடைய பிரசன்னம் தான் நம்மளுடைய ஜீவன். ஆமே. நம்மளுடைய ஜீவன் என்னது? தேவனுடைய பிரசன்னம் தான். இயேசு சொல்றாருல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஸோ அவரோட வார்த்தை நீங்க கேட்கும்போது ஒரு பிரசன்ஸை அனுபவிக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்கு செய்வாரு, இது ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா, அறியறீங்களா? அது காடோட பிரசன்ஸ். நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களா, அது தேவனுடைய பிரசன்னம். அந்த பிரசன்னம் தான் உங்களுக்கு என்ன கொடுக்குது?
ஜீவனை கொடுக்குது. ஹல்லேலூயா. உங்க சரீரத்துல உங்களுடைய உறுப்புகள்ல ஏதாவது பலவீனம் செயலிழந்து கிடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வேர்டை கேட்க கேட்க பிரசன்ஸை அனுபவிக்க அனுபவிக்க ஜீவன் அதுல உண்டாகும். உங்க பொருளாதாரத்துல ஒரு ஜீவன் உண்டாகும், உங்க குடும்ப உறவுல ஒரு ஜீவன் உண்டாகும். உங்க சிந்தை எப்பவும் தப்பானதே சிந்திச்சிட்டு இருக்குன்னா அங்க தேவ ஜீவன் உண்டாகும். தேவ பிரசன்னம் எங்க இருக்கோ அங்க உங்களுக்கு ஜீவன் இருக்கு, அங்க உங்களுக்கு சுகம் இருக்கு. ஆமென். அங்க ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தருகிறவரா இருக்கிறாரு. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் திரும்பவும் அதே வசனத்தை வாசிக்கிறேன், நீங்களும் என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. பைபிள்ல பார்த்து வாசிங்க. 8வது வசனம் சொல்லுது, மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. உங்களுக்கு ஒரு ரகசியம் இதுல தெரியுமா? இந்த ஆரோன் பிறக்கும் போதே, இந்த ஆரோனுக்கு பேர் வைக்கும் போதே இவன் தேவனுடைய பிரசனத்தில் பலன் கொள்ளுகிறவன் அப்படின்னு சொல்லி தான் பேரே வச்சிருக்காங்க. ஆரோன்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய பிரசனத்தில் பலன் கொள்ளுகிற மனுஷன் அர்த்தம். ஹல்லேலூயா. இவன் இந்த குழந்தை பிறக்கும் போது இவங்களுக்கு தெரியுமா இந்த ஆரோன் ஆசாரியன் ஆக போறான் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. ஆனா இவனுக்கு ஆரோன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த ஆரோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீப்ரூல இதோடைய அர்த்தத்தை இந்த வேலையில நம்ம பார்க்கலாமா? இந்த ஆரோன் என்ற வார்த்தையில பாருங்க எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்கு என்னங்க பார்க்கலாம். அது ஹீப்ரூ. மேல அந்த பிச்சு பிச்சு ஜிலேபி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஹீப்ரூ. அதுல எத்தனை ஆல்பபெட்ஸ் இருக்குன்னு என்னங்க? 1 2 3 4 4 ஆல்பபெட்ஸ் இருக்குல்ல. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் அலஃப். சொல்லுங்க. அலஃப்னா என்னன்னா லீடர்ஷிப், தலை அப்படின்னு அர்த்தம். லீடர்ஷிப், தலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த சைடில் இருக்கிறது வந்து அந்த இந்த வீடு மாதிரி இருக்கு இல்லையா, அது என்னன்னா பெத். பெத்துன்னா என்ன அப்படின்னு சொன்னால் ஹவுஸ். சொல்லுங்க. ஹவுஸில் நம்ம என்ன செய்வோம்? வீட்டில் என்ன செய்வோம்? தங்கி இருப்போம்ல. ஸோ அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா தங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த சைடு இன்னொரு லெட்டர் வருதுல்ல, செட் அப்படின்னு சொன்னால் என்னன்னா லைஃப். லைஃப் வந்தால் லைஃப்பில் நமக்கு என்ன நடந்துகிட்டே இருக்கும்? ஒரு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும்ல. நம்ம சின்னதுல இருந்த மாதிரி அப்படியே இருந்துகிட்டே இருக்கோமா? மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து ரெஷ்னா என்னன்னா ஹெட் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று லீடர்ஷிப் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஆரம்பங்கள், புதிய ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் பாருங்கள் ஆரோனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிரசன்னத்தில் தங்குகிற, தேவன் தலையா ஏற்படுத்தி இருக்கிற ஒரு மனுஷன். எல்லாருக்கும் தெரியல, எல்லாரும் கோலை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனால் இவன் மேலே ஒரு அழைப்பே இருக்கு. இவன் தேவ பிரசனத்துக்கு வந்தால் இவன் துளிர்த்துருவான். ஹல்லேலூயா. இவன் காடோட பிரசன்ஸ்க்கு வந்தால் இவனுக்கு துளிர்ப்பு வந்துடும். அந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. இவன் தேவனுடைய பிரசனத்தில் வந்து தங்குகிற மனுஷன். இவனோட அழைப்பே அதுதான். தேவன் இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஒரு துளிர்ப்பு வேணுமா? நீங்க பூ பூக்கணுமா? கனிகளை கொடுக்கணுமா? ஒரே வழி, ஒரே இடம், தேவனுடைய பிரசன்னம். தேவ பிரசனத்துக்கு நீங்க வரும்போதெல்லாம் நீங்க துளிர்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில புதியவைகள் ஆரம்பிக்க நீங்க காண்பீங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில புது விஷயம் நடக்கணும்னு எவ்வளவு பேர் விரும்புறீங்க? புதிய நன்மை வேணும், புதியவைகள் நடக்கணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா எங்க போகணும்? நீங்க தேவ பிரசன்னத்துல போய் நீங்க அமர்ந்து இருக்கணும். தேவ பிரசன்னம், நீங்க இயேசுடைய பிள்ளைகள் ஆகும்போது என்ன ஆகும்னா அவர் உங்களுக்குள்ள வந்து என்ன செஞ்சிருவாரு? தங்கிடுவார். உங்களுக்குள்ள வந்து இறங்கிடுவார். அநேகர் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா நமக்குள்ள இறங்கி இருக்கிற தேவனோடு ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாம நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். தேவனோட தொடர்பே இருக்காது. அவர்கிட்ட நம்ம பேசவும் மாட்டோம், அவரை பற்றி நினைக்கவும் மாட்டோம். நமக்குன்னு ஒரு ப்ரேயர் டைம் இருக்கும். அந்த ப்ரேயர் டைமில் மட்டும்தான் பைபிள் எடுத்து வாசித்து அவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவோம். நமக்குள்ளே இருக்கிறவரோட ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்காது. அவர் கூட பேசுறது, நமக்கு வர அந்த ஃபீலிங்ஸ் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறது, நம்ம மனுஷங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் தேவன்கிட்ட போய் என்ன செய்யவே மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். அவர்கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கவே இருக்காது. இந்த மாதத்தில் தேவனிடத்துலேருந்து பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பாருங்க. நீங்கள் எதிர்பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தேவனோடு ஒரு உறவு ஏற்பட்டாச்சு இல்லையா? நீங்கள் எப்போ ஜலத்தினால பிறந்தீங்களோ, இயேசுதான் தெய்வம், இயேசு என்னுடைய சொந்த ரட்சகர்னு நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்க பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க பார்த்தீங்களா? அப்படி நீங்கள் பெறும்போது தேவனோடு ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்பட்டாச்சு. இப்போ உங்களுடைய தலையெழுத்தே என்னன்னு தெரியுமா? காடோட பிரசன்ஸ் தான் உங்களுடைய ஜீவன். தேவ பிரசன்னம் தான் உங்களுடைய ஜீவன். உங்களை விட்டு விலகாத ஒரு பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கு. அந்த பிரசன்னத்தில் இருந்து தான் உங்கள் வாழ்க்கைக்கான ஜீவன் புறப்படுகிறத நீங்கள் காண்பீங்க. அதை தான் இயேசு சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும். உங்கள் வீட்டில் ஒரு சமாதானம் வேணுமா? அதை நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்காதீங்க, எங்கேயுமே கிடைக்காது. காடோட பிரசன்ஸில் வந்து அவரை உயர்த்த ஆரம்பிங்க.
கொஞ்ச நேரம் மனதார அவரை துதிக்க ஆரம்பிங்க. சர்வ வல்லவரே, மாலை எல்லாம் கூடும்பா, என் தகப்பனேன்னு அவரை பார்த்து கூப்பிட்டு பாருங்களேன். உங்க சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து இறங்கி வருவார். ஒரு பெரிய தேவைக்கு நடுவில் இருக்கிறீங்களா? யாரையோ போய் தேடாதீங்க. தேவ பிரசன்னத்துல நின்று அவரை உயர்த்துங்க. என் தேவன், என் தகப்பன் ஐஸ்வர்ய சம்பந்தர்னு சொல்லுங்க. அவரை உயர்த்துங்க. அவர் பிரசன்ஸ்ல வைக்கப்படுகிற கோல் துளிர்க்கும், உங்க வாழ்க்கை துளிர்க்கும். அவருடைய பிரசன்னத்துல வைக்கப்படுங்க. அதே போல சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. தேவ ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியா தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஐக்கியத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. இங்க வந்து தங்கி இருங்க. இங்க வைக்கப்படுகிற கோள்களை கர்த்தர் துளிர்க்க வைப்பார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க வைப்பார். இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கூட நீங்க இருக்கலாம், ஒரு கேள்வியோட இருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாசம் நான் எப்படி இருக்க போறேன், என் லைஃப் எப்படி இருக்க போகுது, என் தேவை என்ன ஆகும், என் லைஃப் எந்த கோணத்துல கர்த்தர் கொண்டு போக போறாரு. பயப்படவே பயப்படாதீங்க. அவர் பிரசன்னத்துல வைக்கப்பட்ட கோள் துளிர்க்கும். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல வைக்கப்பட்டவனுடைய வாழ்க்கை துளிர்க்கும். அவனை தேவன் வாளாக அல்ல தலையாக்குவார். ஹல்லேலூயா. உங்க ஃபேமிலியில உங்க பேச்சை யாருமே இது வரைக்கும் கேட்காம இருக்கலாம். ஆனா தேவன் உங்க வாழ்க்கையை துளிர்க்க வச்சுட்டாருன்னா உங்ககிட்ட தான் வந்து ஆலோசனை கேட்பாங்க. உங்களை பொருட்டே பண்ணாதவங்கலாம், பிரபா கடந்த நாளில் நம்ம நடுவில் சாட்சி சொன்னோம் இல்லையா, இந்த வார்த்தை மாதிரி அவங்களோட சாட்சியை ஆண்டவர் பிளஸ் பண்ணார் இல்லையா. உங்க வார்த்தையை மதிக்காமலே ஜனங்கள், நீங்க ஒரு பொருட்டே இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். பட் கர்த்தர் உங்க வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்போது, நீங்க பூ பூக்கும் போது, கனி கொடுக்கும் போது எல்லாரும் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை அப்படிதான் ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கும்படியா உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் பிறக்கும் போதே பாருங்க, தேவன் அவன் மேல ஒரு அழைப்பு வச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அழைப்புல தான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அந்த அழைப்புல தான் கையில இப்போ வேதத்தை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறீங்க. யாரோ உங்ககிட்ட வந்து சொன்னதுனால இல்ல, தேவன் உங்களை முன் குறித்ததுனால தான், உங்க மேல அப்படிப்பட்ட அழைப்பை வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க இந்த காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இயேசு கிட்ட ஓடி வந்திருக்கீங்க. எங்கெங்கயோ இருந்த நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? இயேசு கிட்ட ஓடி வந்திருக்கோம். ஏன்? அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. அவர் நம்மளை சூஸ் பண்ணி எடுத்திருக்கிறாரு. தேவனால நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்களேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்கலாமா? 16. மைக்ல வாசிங்க. மைக். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. சொல்லுங்க. யார் சொன்னா இதை? யார் சொல்றது இதை? இயேசு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? நீங்க என்ன சூஸ் பண்ணல. நம்ம எல்லாருக்கும் என்ன தாட் இருக்குன்னா, நான் இயேசு சாமியை நான் தான் தெரிந்தெடுத்திருக்கேன், நான் தான் இயேசுவை நோக்கி ஓடி வந்திருக்கேன். இல்ல, சத்தியம் என்ன தெரியுங்களா? நீங்க என்ன தெரிந்து கொள்ளல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. தேவன் என்ன செஞ்சிருக்காரா? நம்மள சூஸ் பண்ணி இருக்கிறாராம். நீங்க தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களா இருக்கிறீங்களா? இயேசுவை தேடி நான் ஓடி வந்தங்க இல்ல, இயேசு என்ன தேடி வந்ததுனாலதான். முதலாவது அவர் தான் என்ன சூஸ் பண்ணி இருக்கிறார். அவர் என்ன சூஸ் பண்ணனாலதான் இயேசு தெய்வம்ன்றது எத்தனையோ பேருக்கு புரியல, ஆனா எனக்கு புரிஞ்சிருக்கு. எத்தனையோ நல்லவங்களுக்கெல்லாம் புரியல, ஆனா நீதிமான் ஆக்கின எனக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்? இயேசு என்ன தெரிந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? இயேசு என்ன சூஸ் பண்ணி இருக்கிறாரு. எத்தனையோ பேர் என் கூட இந்த ரேஸ்ல ஓடிட்டு இருக்கலாம் இல்லையா? நான் ஓடுற இந்த ஓட்டத்தில் என் கூட எத்தனையோ பேர் ஓடிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும், நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஓடுறீங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாக தான் உங்க வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இந்த வார்த்தை சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? இப்போ வந்து ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் வராராம் இந்தியாவுக்கு. வந்தது அவர் சொல்றாராம், நான் பியூட்டிஃபுல் கேட் சர்ச்சுக்கு தான் போவேன் அப்படின்னு இங்கே வராராம். சரியா? இங்கே வந்து நின்று சொல்றாராம், நான் வந்து இங்கிருந்து சில பேரை சூஸ் பண்ணி என் கூடயே நான் வைக்க போறேன் அப்படின்னு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ட்ரம்ப் வந்து உங்களை சூஸ் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ட்ரம்ப்பா? அது யாருங்க அது அப்படின்றீங்க? அமெரிக்கா அதிபர். அமெரிக்காவில் இருக்கிற அதிபர் வந்து இங்கே நின்று, இங்கே நான் வந்து ஒரு 5 பேரை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட ஹார்ட் எப்படி இருக்கும்? ஐயோ, யாரை சூஸ் பண்ண போகிறாரு, தலையெழுத்தே மாறிடுமே, சே லைஃப் ஸ்டைலே மாறிடுமே, இது மாதிரி அது அப்படிலாம் யோசிப்போம் இல்லையா? காட், ஜீசஸ் அதெல்லாம் விட பெரிய ராஜாதி ராஜா. அவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்களா, அதுக்கு நடுவில் நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரா. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு தேசத்தோட அதிபதி வந்து நம்மளை சூஸ் பண்ணாலே நம்ம லைஃப் மாறும்னா, நம்மளை படைத்த தேவன் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காருன்னா
இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காருன்னா நம்ம எவ்வளோ கெத்தாக இருக்கணும், நம்ம எவ்வளோ கெத்தாக இருக்கணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? நம்மளை குறித்து எவ்வளோ நல்ல ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கணும். உங்களை குறித்து உங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருக்கா? என்ன இல்லை, உங்களை குறித்து உங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருக்கா? உங்களை நீங்கள் பார்க்கும்போது சி பாரு என்ன இது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? உங்களை பற்றி உங்களுக்கு நல்ல ஃபீலிங் இருக்கா? என்னைக்கு உட்காந்து உங்களை நினச்சி அழுதுகிட்டே இருக்கீங்களா? எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, நான் ஏன் இப்படி இருக்கேன்? ஆண்டவர் ஒரு குட் ஃபீலிங்கை உங்களை நீங்கள் நினைக்கும் போது கொடுக்க போகிறாரு. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு என்ன தெரியுங்களா? உங்களை நினச்சி நீங்களே சந்தோஷப்படுவீங்க. இயேசு தெய்வத்தை நான் ஏற்றுக்கிட்டேனே, இத்தனை பேருக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருக்கே, இவ்வளோ பெரிய ரட்சிப்பு இவ்வளோ சாதாரணமாக எனக்கு எப்படி கிடச்சிச்சு நீங்கள் யோசிப்பீங்க. உங்களை நினச்சி நீங்களே சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு அப்படி ஒரு லைஃப் இல்லைன்னா எனக்கு தெரியல அதை யாரோடு கர்த்தர் பேசுகிறாருன்னு. இன்னைக்கு உங்கள் மேலே தேவனுடைய ஆவியானவர் ஒரு வல்லமையை ஊற்றுறாரு. உங்களை நினைக்கும் போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நான் எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கேன்ப்பா, என்னை எவ்வளோ ஆசீர்வாதமாக நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னை எவ்வளோ நிறைவாய் வச்சுருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யாராவது விரும்புகிறீங்களா இப்படி ஒரு லைஃப் எனக்கு வேணும், என்ன நான் நினைக்கும் போது ஒரு குட் ஃபீலிங் எனக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இப்போது இந்த வேர்டை வாய் திறந்து சொல்லுங்கள். என்ன நான் நினைக்கும் போது ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல எண்ணம் வரணும் ஏசப்பா, எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும் ஏசப்பா. இன்றைக்கி என்னை பார்த்து நான் உடையிற அந்த நாட்கள் இன்றைக்கி முடியட்டும்னு சொல்லுங்களேன். வாய் திறந்து சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்களேன். என்ன நினச்சி நான் அழுகிற நாட்கள் முடியட்டும். என் வாழ்க்கையை நினச்சி நான் பயப்படுற நாட்கள் இன்னைக்கோட முடியட்டும். இன்னைக்கு முடியட்டும், இயேசுவின் நாமத்தில் முடியட்டும். என்ன நான் நினைக்கும் போது அப்பா உங்களை நான் துதிக்கும்படியாக எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா. உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு குட் ஃபீலிங்கை கர்த்தர் தருவார். ஆமென். இன்னையிலிருந்து உங்களை நீங்கள் பார்க்கும்போது தேவனை துதிக்க போகிறீங்க, நீங்கள் இயேசுவை பார்க்க போகிறீங்க, அவரோட சந்தோஷத்தை அவருடைய நிறைவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னு தெரியுமா? அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். நீங்கள் இதை மட்டும் பிலீவ் பண்ணுங்க. இயேசு என்ன சூஸ் பண்ணியிருக்கார், என்ன தெரிஞ்செடுத்திருக்கிறார், அதை மட்டும் நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் கோல் துளிர்க்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. தெரிந்து கொண்டவனுடைய கோல் துளிர்க்கும். ஹல்லேலூயா. அந்த வசனம் தொடர்ந்து நம்ம வாசிக்கலாமா? யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நம்ம ஆரோனுடைய கோல் என்ன ஆச்சான்? துளிர்த்து பூ பூத்து. ஆரோனுடைய கோல் வெறும் துளிர் மட்டும் விடலை. ஓவர் நைட்டில் என்ன நடந்திருக்கணும்? ஒரு துளிர் வந்துச்சுங்க அப்படின்னு தானே சொல்லணும். ஆனால் அந்த கோலை பார்த்தா அதில் துளிர் அதில் பூவெல்லாம் பூத்து, அதில் பூ பூத்துச்சு சரின்னு பார்த்தா கனி வேற வந்துருக்கு. எல்லா சீசனையும் ஆண்டவர் அதில் கொண்டு வர்றாரு. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா சீசனையும் நீங்கள் அனுபவிக்க தேவன் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், எல்லா சீசனையும் தேவன் அனுபவிக்க உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிச்சு சொல்லுங்க, எல்லா சீசனையும். ஆண்டவரே நான் வெறும் அழுக சீசன் மாத்திரம்தான், கடன் வாங்குற சீசன் மட்டும்தான்ப்பா, எப்போ உடஞ்சு தோத்து போறதுதான் என் சீசன் இல்லை. ஆண்டவர் சொல்ற எல்லா சீசனும் ஆமென். நீ உயர்வுகளை அனுபவிப்ப, நீ சமாதானத்தை அனுபவிப்ப. தேவன் வைத்த எல்லா காலங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிப்பீங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ மறுபடியும் கட்டப்படுவாய். மேலதாள வாத்தியங்களோடு கர்த்தர் உன்னை மறுபடியும் கட்டுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆடல் பாடல் கூட்டத்தோடு நீங்க புறப்படுவீங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை கட்டுவார். ஒரு கட்டுகிற சீசனை நீங்க காண போறீங்க. நீங்க ஏதாவது இது வரைக்கும் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீடு கட்டல, இதை கட்டல, அதை கட்டல. கர்த்தர் உங்களை கட்ட வைப்பார். நீங்க வீடுகளை கொள்வீங்க, வீடுகளை கட்டுவீங்க, புதிய வீடுகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. ஆமென். வாகனங்கமே இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வாங்கினதே இல்லையா? புதிய வாகனங்களை வாங்க ஆண்டவர் கிருபை செய்வாரு. உங்க வாழ்க்கை பூக்கிறத ஜனங்கள் காண்பாங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கனி வர்றத ஜனங்கள் காண்பாங்க. ஆமென். பொருளாதாரத்துல உங்களை துளிர்க்கும்படியா செய்வார், பூக்கும்படியா செய்வார், கனி கொடுக்கும்படியா செய்வார். உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களை பூக்கும்படியா தேவன் செய்வார். வாழ்க்கையே வெறுமையாய் வனாந்திரமா இன்னைக்கு இருக்குன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை பூக்க செய்வார், உங்க வாழ்க்கையை கனி கொடுக்க செய்வார். தேவன் ஏன் என்ன தெரிந்து கொண்டிருக்காருன்னா இந்த உலகத்துல கனி கொடுக்கிறதுக்கு, எஜமானுக்கு நான் கனி கொடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. அதாவது இந்த உலகத்துக்கு ஜனங்க கனியற்ற அந்தகார வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஆனா நம்ம யாரா இருக்கிறோமா?
கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்றவங்களா இருக்கிறோம். எஜமான், என்ன உண்டாக்கின எஜமானுக்கு நான் கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசித்து சொல்றீங்க, நான் இந்த மாதத்திலிருந்து என் இயேசுவுக்கு கனி கொடுப்பேன். ஆமென். திரளான கனியை கொடுப்பேன். அவர் சொல்றாரு, நீங்க என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. ஸோ நான் எதை பிதா கிட்ட கேட்குறேனோ அதை பிதா எனக்கு கொடுக்கும்படியாக அவர் என்ன செய்கிறாரு, என்ன சொல்றாரு, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன உள்ளவன்? கனி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். எஜமானுக்கு கனி கொடுத்துட்டே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு பழத்தில் எத்தனை கனி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ இன்னும் பழம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பழம், ஒரு மரத்தில் ஒரு பழம் வருது இல்லையா? இப்போ நம்ம மாமரம் எடுத்துக்கலாம், அதுலேருந்து ஒரு விதை நமக்கு கிடைக்குது. அந்த விதையிலேருந்து எத்தனை பழங்களை நம்மளால் கொண்டு வர முடியும்? எண்ணிக்கையே இல்லாமல் கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எண்ணிக்கையே இல்லாமல் கொண்டு வர முடியும். இப்போ நீங்கள் ஒரு கனியை எஜமானுக்கு கொடுக்குறீங்கன்னா அதுதான் உங்களுக்கான சீடே. அந்த சீட்லேருந்து இனி எவ்வளோ வரப்போகுதுன்னே உங்களுக்கு தெரியாது. உங்கள் விதையே என்னது தான்? தேவனுக்கு நீங்கள் கொடுக்குற கனி தான். உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொடுக்குற கனி தான். என்ன கனி? ஆவியின் கனி. ஆவியின் கனி எத்தனை? 9 கனிகள் இல்லையா? அந்த 9 சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரூட்டு. சரியா? 9 சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரூட்டு. ஆளுக்கு ஒரு கனி சொல்லுங்க பார்க்கலாம். சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நீடிய பொறுமை. சொல்லுங்க. சாந்தம். சரியா? இந்த கனியை நீங்க என்ன செய்வீங்களா? சரி, நான் என்னோட கேள்வி என்னன்னா, சாந்தம்ன்ற கனியை நீங்க எப்ப கொடுப்பீங்க? அப்ப சண்டை வந்தா ஒரு கனி வருது, என்னது? அப்போ நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே நான் சாந்தமான ஒரு கனியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும். வீட்டுக்கு போனால் ஒரு சண்டை வருது. என்ன ஆண்டவரே, நான் சாந்த கனி தானே கொடுக்கணும்னு சொன்னீங்க, சண்டை கனியை கொடுக்குறீங்க. சண்டை வரும்போது தான் சாந்தம் வரும். ஹல்லேலூயா. ஒரு நெகட்டிவ் வரும்போது தான் அதுலேருந்து உங்ககிட்ட இருந்து ஒரு கனியை வெளியே கொண்டு வர ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, விசுவாசத்தை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? விசுவாசம்னா காணாததை நம்ம நம்புறது, உண்மையா இருக்கிறது இல்லையா? அது எப்போ நடக்கும்? உண்மையாவே இருக்க முடியாது, நம்பவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும். இதெல்லாம் நம்பவே முடியாதுங்க. அப்போதான் நீங்கள் ஒரு ஃப்ரூட் கொடுக்குறீங்க. என்னது? அப்போது நீங்கள் கொடுக்குற ஃப்ரூட் உலகத்திலேருந்து நீங்கள் கொடுக்கல. நீங்கள் எங்கேருந்து கொடுக்குறீங்க? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியிலிருந்து. விசுவாசம் உலகத்திலேருந்து வராது, உங்களுக்குள்ள இருந்து தான் வரும். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஃப்ரூட்டை கொடுத்துட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கான அடுத்த சீடே. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு சூழ்நிலை, ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் வர்றதுக்கு காரணமே நீங்கள் கொடுக்குற ஃப்ரூட்ஸ் தான். சாத்தான் அதை தான் நீங்கள் கொடுக்க விடாமல் உங்களை மலட்டுத்தன்மையில் வைக்கணும்னு ஆவிக்குரிய ரீதியாக என்ன செஞ்சுட்டே இருப்பான்? உங்கள் மேலே அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் கனி கொடுக்காதபடி, இங்கே சண்டை, நீயும் போடு சண்டை, அங்கே பிரச்சனை, இனியும் பண்ணு பிரச்சனை. அப்போ அங்கே ஃப்ரூட் கொடுக்காம நம்ம கனியற்று போயிடுறோம். நம்ம அங்கே மலட்டுத்தன்மைக்குள்ளே இருந்துடுறோம். கர்த்தர் இன்னைக்கு இந்த சபையை ஆசீர்வதிக்கிறார், நம்மளோட இணைந்து இருக்கிறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். எஜமானுக்கு நம்ம நல்ல கனிகளை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. நல்ல கனிகளை கொடுக்க முடியும். எங்க இச்சை அடக்கம் வரும்? இச்சை அடக்கம்ன்ற கனி எங்க கொடுப்போம்? இச்சைகள் நிறைந்த இடத்துல, உங்களை வஞ்சிக்கிறதுக்கு, தவறான ஆசைகளை உங்களுக்கு தூண்டுகிற இடத்துல தான் உங்களால என்ன ஃப்ரூட்டை கொடுக்க முடியும்? ஹல்லேலூயா. நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே கதவு மூடிட்டே உட்காந்து அப்படியே பரிசுத்தமாக அப்படியே இயேசுகிட்ட அப்படியே ஏறி போயிடலாம் நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும். சிலதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில வழிகளில் நீங்கள் நடந்து தான் ஆகணும். உங்களை நடக்க தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நரிகளை கண்டு பயப்பட அழைக்கல, ஓனாய் கூட்டங்களை கண்டு பயப்பட அழைக்கல, சர்ப்பத்தை கண்டு சிங்கத்தை கண்டு நீங்கள் பயப்படவே வேணாம். சில பேர் சொல்லலாம், ஏன்னா ஆண்டவரே தாங்க இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. என்ன பிரதர் உட்கார வச்சிருக்காரு? சுற்றியும் பாருங்க, எல்லாம் அழகான பெண்களாக இருக்காங்க. எஸ் ரைட். ஆண்கள் ஒருவேளை அப்படி நினைக்கலாம், பெண்கள் ஒருவேளை நினைக்கலாம். பரவாயில்ல, இங்கே பாருங்கள், என்னை சுற்றி எல்லாம் அழகான ஆண்களாக இருக்காங்க. எஸ், காட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. எதுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? விழுகிறதுக்கு கொடுக்கல, அங்கேருந்து ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ண கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. இதுக்கு நடுவுலையும் பாருங்கள், இந்த மனுஷனை கவுக்கவே முடியலைங்க. இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் இந்த மனுஷனை கவுக்கவே முடியல. அந்த மனுஷனை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் எங்கே போனாலும் என்னை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்கங்க, அங்கே தான் நீங்கள் கனி கொடுக்கணும். ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுதான் உங்கள் மேலே தாங்க ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. இவ்வளோ பேர் உங்களை சுற்றி வராங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் பாருங்களேன். கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காருன்னு பாருங்களேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் கால் வரல, மேடம் உங்களுக்கு நாங்கள் 9 lakhs லோன் தரலான்னு இருக்கிறோம்,
லோன் தர்றதுக்கு சுற்றி சுற்றி வராங்க. ஏன்னா நீங்கள் அங்கே தான் ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. இச்சை அடக்கம் இல்லை, நான் இதை வாங்க மாட்டேன், கர்த்தர் எனக்காக வச்சதை நான் தெரிந்து கொள்வேன்னு நீங்கள் அங்கே தான் ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. கர்த்தர் இந்த மாதம் உங்களை அப்படி தான் கனி கொடுக்க வைக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பு எங்கே வரும்? அன்பு எங்கே வரும்? அன்பே செலுத்த முடியாத ஒரு குடும்பத்தில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்படுங்க. நீங்கள் தான் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்ய இந்த தலைமுறைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அன்பே இல்லைங்க, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அன்பை. ஹல்லேலூயா. நான் சொல்றது எவ்வளோ பேருக்கு புரியுது? சந்தோஷம் எப்படி கொடுப்பீங்க? உங்களை அழ வச்சுட்டே இருக்கணும்னு சூழ்நிலை சூழ்ந்து நிற்குது, அங்கே நீங்கள் கர்த்தரோட வார்த்தையை விசுவாசிச்சு சந்தோஷப்படுறீங்க பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சந்தோஷமாக நடக்கும்படியாக தேவன் உங்களுக்கு கிருபை செய்கிறார், அது ஒரு ஃப்ரூட் இல்லையா? நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு கனியை கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்கும்போது அதுதான் உங்கள் சீடு. அடுத்தது என்ன ஆக போகிறீங்க? நித்திய மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ போகிறீங்க. கிறிஸ்டியன் லைஃப்ன்றது சும்மா பார்த்ததை நம்பி அப்படியே நடக்கிற லைஃப்பில், பார்க்காததை நம்பி எஜமானுக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தேவனால எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்க? கனியற்ற இந்த உலகத்தில் கனி கொடுக்கும்படியா. நீங்கள் விதைக்கிற விதையெல்லாம் அடுத்தது அநேக தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் நடத்துவார். நீங்கள் இன்னைக்கு ஸ்மைல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது பெரிய ஊழியம். ஆமே, அதுதாங்க பெரிய சாட்சி. நீங்கள் சிரிக்கும் போது, நீங்கள் சந்தோஷப்படும் போது நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு சீடு இந்த உலகத்தில் வரப்போகிற தலைமுறைக்காக விதைக்கிறீங்க. ஆமே, அடுத்து எழும்ப போகிற ஆவிக்குரிய தலைமுறைக்காக நீங்கள் விதைக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம விசுவாச ஒரு சபையை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு ஃபெய்த்தில் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன செய்ய போகுதுன்னா, இது நம்மளோட முடிய போகிறது இல்லை, அடுத்த தலைமுறையாய் கர்த்தர் என்ன செய்வார்? அந்த சந்ததியை இயேசுவின் வருகை மட்டும் ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்க போகிறார். ஸோ இது ஒரு சீடு, ஃபெய்த்தில் நம்ம எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பு, தலைமுறைகளுக்கான ஒரு சீடு. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறதே கனி கொடுக்கிறதுக்கு தான். ஆமென். அந்த பர்பஸ்ல தேவன் இந்த பிப்ரவரி மந்த்லேருந்து உங்க எல்லாரையும் என்னையும் நடத்த போறாரு. இதுவரை பார்த்ததில்லை, இதுவரை பார்க்காததை பார்க்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய போறாரு. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற அந்த காரியத்தை நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? என்னாகும் 17 எடுத்துக்கோங்க. ஆண்டவர் இந்த மாதத்திலிருந்து செய்ய போகிற சில விஷயங்களை அக்யூரேட்டாக இன்னைக்கு உங்களை பார்த்து நான் ஒரு ப்ராஃபஸியாக நான் அதை ரிலீஸ் பண்ணுறேன். முதலாவது, தேவன் உங்களை துளிர்க்க வைத்து, என்னாகும் 17 எடுத்துக்கோங்க. முதலாவது, தேவன் 8ஆம் வசனத்தின்படி உங்களை துளிர்க்க வைத்து, பூ பூக்க வைத்து, உங்களுக்குள்ள இருந்து பழங்களை உங்களை கொடுக்க வைப்பார். இப்போ பழம் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கோங்க. கர்த்தர் உங்களை துளிர்க்க வைத்து, உங்களை பூ பூக்க வைத்து, உங்களை பழங்களை கொடுக்க வைப்பார். ஓகேங்க, இது நடந்திருக்கு. அடுத்தது இன்னும் ஒரு 10 வருஷத்தில் நடந்துடும். தயவு செஞ்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிடாதீங்க. சரி, ஒரு 5 வருஷத்தில் இப்படி நம்ம சம்பாரிச்சிருவோம், சரி 2 வருஷத்தில் நம்ம பரிசுத்தம் ஆயிடுவோம், இன்னும் ஒரு இந்த வயசுக்கு அப்புறம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்துருவோம், கொஞ்சம் சந்தோஷமாக எல்லாம் நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறமா இல்லை. உங்கள் கால்குலேஷனை கர்த்தர்கிட்ட கொண்டே வந்துடாதீங்க. கர்த்தர் ஓவர் நைட்டில் துளிர்க்கவும் பூ பூக்கும் கனி கொடுக்கும் வைக்க வல்லவர்னா இன்னைக்கு நமக்குள்ள அதைத்தான் செய்திருக்காருன்றதை காண்பிக்கிறாரு. ஒரு கோல் தேவ பிரசனத்தில் மறிச்சு போய் நிற்குது, ஆனால் தேவ பிரசனத்தில் இந்த கோளுக்குள் ஒரு ஜீவன் பூ பூத்து கனிகளை கொடுக்க வைக்குதுன்னா ரட்சிப்பு நமக்குள் அதை தான் செய்திருக்கு. உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாக்கல, உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குனது தான் ரட்சிப்பு. தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களை சகல பாவங்களையும் நீக்கி அவர் சுத்திகரிச்சிருக்கிறாரு. சகல சத்ருவின் வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் ஓவர் நைட்டில் இந்த காரியத்தை செஞ்சிருக்காருன்னா நமக்குள்ள இந்த விஷயத்தை தான் ரட்சிப்பு மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு செஞ்சிருக்காரு. அல்லேலூயா. அடுத்தது, 2வது, கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா, வாசிங்க 9வது வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா அடுத்தது உங்களை வெளியே கொண்டு வர போறாரு. உங்க லைஃப் ஆண்டவர் அநேகருக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்க போறாரு. இல்லை நான் வெளியே வரமாட்டேங்க, நான் யார் முன்னாடி வரமாட்டேன், நீங்க அப்படி இருக்கவே முடியாது. இந்த மாதத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். ஜனங்களுடைய கண்கள் உங்களை பார்க்கும், உங்களை அநேகர் பார்ப்பாங்க. ஓ, என்னையே பார்க்குறாங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு தெரியணும் உங்கள் மேலே ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இருக்குது, நான் பூத்துட்டேன், நான் கனி கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லா கண்களும் நீ நம்மளை காணும்படியா. கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, என் கூட இருக்க கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதை நீங்கள் இனிமேல் மறைக்கவே முடியாது. நீ என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அது எல்லா ஜனங்களுடைய கண்களும் காணும். நான் ஒன்று சொல்லட்டா, உங்களை வளர்த்துனவங்க கூட, உங்களை நடத்துனவங்க கூட, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க கூட உங்களை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென்.
உங்களை வளர்த்துனவங்க கூட, உங்களுக்கு போதித்தவங்க கூட, உங்களுக்கு உதவி இது வரைக்கும் செய்தவங்க கூட, நீங்க பெரியவங்கன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் உங்களை கண்டு ஆச்சரியப்படும்படியாய் தேவன் உங்களை பூத்து காய்த்து உங்களை கனி கொடுக்கும்படியாக செய்ய போறாரு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு இல்லையா, என்ன விசுவாசிக்கிறவன் நான் செய்யற கிரியையே அவன் செய்வான், ஆனா அதை விட பெருசா செய்வான். இயேசுவோட விருப்பமே பாருங்க எப்படின்னு, தன்னோட சீஷன் எனக்கு கீழே இருக்கணும், அவன் என்னை விட கொஞ்சம் அப்படி பண்ணுவான்ல, என்னை விட நான் இங்க வாழும்போது செய்வதை விட அவங்க பலத்த விஷயத்தை செய்வாங்க. இதுதான் நம்ம இயேசுவோட எண்ணம், நம்ம இயேசப்பாவோட இறுதியம் அதுதான். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இன்னைக்கு. ஆமென். அப்படிதான் இன்னைக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்களா? என்ன தேவன் அப்படிதான் ஆசீர்வதிச்சிருக்கார். என்னை கண்டு எல்லாரும் ஆச்சரியப்படும்படியா என் தலையை இந்த மாதத்துல கர்த்தர் உயர்த்துகிறத நான் காண போறேன். வெளியே கொண்டு வருவார். ஏன் வெளியே கொண்டு வர்றாருன்னா, வெளியே கொண்டு வரும்போது வசனம் சொல்லுது, அவர்கள் கண்டு, மூணாவது, உங்களுக்கு எதிராய் முறுமுறுத்தவர்கள் எல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத காண்பார்கள். அவர்கள் கண்டு அவர் தங்கள் தங்கள் கோலை வாங்கி கொண்டார்கள். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்யறாரு? அவங்களுடைய முறுமுறுப்புகள் எல்லாம் உங்க வளர்ச்சியின் மூலமாக, நீங்க பெற போகிற ஆசீர்வாதத்தின் மூலமா, நீங்க கொடுக்கிற கனியின் மூலமா தேவன் அமைதலாக்குவாரு. ஆமென். உங்களுக்கு விரோதமா இருக்கிற முறுமுறுப்புகளை அவர் அமைதியாக்குவார். மூன்றாவது எழுதிக்கோங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிற முறுமுறுப்புகளை அவர் ஒழிய பண்ணுவார். நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளம் ஆகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு வந்து வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். ஹல்லேலூயா. முதலாவது உங்களை துளிர்க்க செய்து பூ பூத்து பழங்களை கொடுக்க வைப்பார். ரெண்டாவது உங்களை கண்காண வெளியே கொண்டு வருவார். மூணாவது உங்களை கண்டு உங்களுக்கு விரோதமா இருக்கிற முறுமுறுப்புகளை தேவன் என்ன செய்வாரு? சைலண்ட் ஆக்குவாரு. உங்களுக்கு விரோதமா எங்கெல்லாம் முறுமுறுப்புகள் இருக்கோ அந்த முறுமுறுப்புகள் எல்லாம், உங்களுக்கு விரோதமா யாரெல்லாம் பேசிட்டு இருக்கிறது இதுவரைக்கும் நீங்க கேட்டீங்களோ, இனி நீங்க அதை கேட்க போவது இல்லை. ஏன்னா நீங்க கனி கொடுக்க ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு விரோதமா பேச இனி ஜனங்கள் பயப்படுவாங்க. உங்க மனசை வேதனைப்படுத்த அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா நீங்க ஜீவனுள்ள தேவனுக்கு கனி கொடுக்கிறவங்கன்னு பார்த்துட்டா, இவங்க தெய்வத்தின் பிள்ளைகள்னு பார்த்துட்டா யாராலும் என்ன செய்ய முடியாது? உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு முடியாது. ஒரு பயம் ஜனங்களை பிடிச்சிரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு விரோதமா இருக்கிறவங்களை பிடிக்கும்னு எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யும் போது, கர்த்தருக்குன்னு நான் கனி கொடுக்கும் போது எனக்கு விரோதமாய் பேசுகிறவங்க அடங்கி போயிடுவாங்க. நீங்க போய் யார் வாயுமே நீங்க க்ளோஸ் பண்ணவே முடியாது. நீங்க நல்லவன் யாருக்குமே ப்ரூஃப் பண்ணவும் முடியாது. அது செஞ்சீங்கன்னா அது டைம் வேஸ்ட் தான். கண்டிப்பா புரியாது. நீங்க புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்றீங்களோ அதை ஒரு பாயிண்டா தான் எடுத்துக்குவாங்க. நீங்களே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிரும். நான் எவ்வளோ நல்லவன் தெரியுங்களா அப்படின்னா, சொல்லு என்ன இது பண்ணியிருக்கேன், நான் வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண, பாருங்க இதெல்லாம் பண்ணாங்களா, அதுவே பாயிண்ட் ஆயிரும். அடுத்த ரவுண்டு அதுதான் நம்ம வாயிலேருந்து வந்ததை வச்சு தான் ஓட்டுவேன். நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்கள் எஜமானுக்கு கனி கொடுங்க. எஜமானுக்கு கனி கொடுங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற முறுமுறுப்புகளை எல்லாம் தேவன் ஓய பண்ணுவார். ஹல்லேலூயா. எவ்வளோ விஷயம் சொன்னேன் நான். நாலாவது, இப்போ பிரசன்னத்தில் வைக்கப்பட்டு துளிர்த்துட்டீங்கல்ல, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் பார்த்துட்டீங்களா, ஓகே கொடுப்பா அந்த கோலை, திரும்பியும் பிரசன்னத்தில் வைப்பா. ஏன்னா இனி இதுதான் அடையாளத்தின் கோல். தேவன் உங்களை அடையாளமா ஒரு சைனா வைக்க போறாரு. தேவ ஜனங்களுக்கு, இனி வரும் சந்ததிகளுக்கு, இப்பொழுது நம்மளோடு வாழ்கிறவர்களுக்கு தேவன் நம்மள ஒரு சைனா வைப்பார். நீங்க ஒரு அடையாளம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒரு அடையாளம். இந்த கோல் இப்போ தேவ பிரசனத்துல நிரந்தரமாய் வைக்கப்பட்டது. ஜனங்கள்லாம் பார்க்கும்போது, இப்போ அந்த கோலை பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் தெரிந்து கொண்டவன், கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த மனுஷனுக்கு விரோதமா நம்ம முறுமுறுக்க கூடாது. இது கர்த்தரோட திட்டம். ஊழியன்றது கர்த்தருடையது. எந்த மனுஷனுக்கு விரோதமாகவும் நம்ம பேசக்கூடாது. கர்த்தர் பயங்கரமானவர். அவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர் என்பதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அடையாளமாய் நிறுத்துவார். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லமா, நான் அடையாளத்தின் கோலாக இருக்கேன், நான் தேவ ராஜ்யத்தின் ஒரு சைனா இருக்கேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை அடையாளத்தின் கோலாய் நிரந்தரமாய் அவருடைய பிரசன்னத்துல கர்த்தர் இந்த மாதம் வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சீசன் தான் இப்போ நம்ம லைஃப்ல நடக்குது. நிரந்தரமா நீங்க நினைக்காதீங்க, அன்னைக்கு இப்படி நடந்து இப்படி வந்து முடிஞ்சிருச்சு, அப்படி இது நடந்து இது இப்படி விட்டுருச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு.
இனி ஆண்டவர் நடத்திக்கிட்டே இருக்க போறாரு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்க போறாரு. இனி நீங்க விழ போறது கிடையாது. இனி நீங்க செஞ்சது கெட்டு போக போவது கிடையாது. கர்த்தர் உங்களை அடையாளத்தின் கோலாய் நிறுத்துகிறார். முழு மனசோடு விசுவாசிங்களேன். இந்த வேர்டுக்கு இடம் கொடுங்களேன். நீங்க சொல்லுங்க, முழு மனசோடு விசுவாசி சொல்லுங்க, என்னை அடையாளமாய் வைக்கிறார், என்னை அடையாளமாய் வைக்கிறார். ஒரு வசனம் இருக்கு இல்லையா, உன்னை நான் தலைமுறை தலைமுறைக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். தலைமுறை தலைமுறையா உன்னை மகிழ்ச்சியா வைப்பேன்றது இல்லை, உன்னையே தலைமுறைகளுக்கு மகிழ்ச்சியா வைப்பேன். உன்னை நினைக்கும் போது நீ அங்க இல்லைன்னாலும், உன் லைஃப் இங்க முடிஞ்சிருந்தாலும், உன்னை நினைக்கும் போது உன் சந்ததிகள் மகிழ்ச்சி அடைவாங்க. சா, இப்படி ஒரு பாட்டி ஆண்டவர் தந்தார், இப்படி ஒரு தாத்தாவை எங்க தலைமுறையில தந்தார், இவங்கள ஆண்டவர் என் அம்மாவை தந்தார், என் அப்பாவை தந்தார், இப்படின்னு உங்க தலைமுறைக்கு நீங்க தான் மகிழ்ச்சியா இருப்பீங்களா. இவங்க மட்டும் நம்ம லைன்ல இல்லைன்னா, நம்ம சந்ததியில் இல்லைன்னா நம்ம எப்படி போயிருப்போம். இவங்க இயேசுவை ஏத்துக்கிட்டதுனால தாங்க நாங்க இப்படி இருக்கோம், இவங்களோட ஜபத்தினால தாங்க நாங்க இப்படி இருக்கோம், இவங்க அர்ப்பணிச்சதுனால. நீங்க சாபம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாபம் இல்ல, உங்க தலைமுறை தலைமுறைகளுக்கு நீங்க தாங்க மகிழ்ச்சி. விசுவாசிச்சு கொடுங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்கல்ல, சாமியார் கொடுத்தாலும் சாமி கொடுத்தாலும் சாமியார் கொடுக்க மாட்டாராம், சாமியே கொடுத்துட்டாரு. இப்ப சாமியாரா நம்ம கொடுப்போமா சொல்லுங்களேன். உங்களை தலைமுறை தலைமுறையா மகிழ்ச்சியா வைக்கிறார். நீங்க தான் உங்க ஜெனரேஷனுக்கான மகிழ்ச்சி. நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து இல்ல, பணம் இல்ல, உங்க கூட நிக்கிற மனுஷங்க இல்ல, கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல். நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கீங்களா? உங்க பிள்ளைங்களை குறித்து பயப்படவே பயப்படாதீங்க, உங்க தலைமுறையை குறித்து பயப்படவே பயப்படாது. நீங்க கனி கொடுத்துட்டே இருங்க. நிறைய பேர் நான் தெரிந்து கொண்டவன் அப்படின்னு கனியே கொடுக்க மாட்டாங்க. அது தெரிந்து கொண்டவங்களே கிடையாது. தெரிந்து கொண்டவன்னா ஃப்ரூட்ஸ் இருக்கணும் இல்லையா. கையில் இப்போ ஒரு ஐஃபோன் வருது, ஐஃபோன் அப்படின்னு சாப்பிட முடியாது. அந்த ஃபோனை என்ன செய்யணும், அது என்ன வேலை செய்யணுமோ செய்யணும், அப்போ தான் அது ஃபோன். ஐஃபோன் இருக்கா, ஆப்பிள் இருக்குன்றக்கா அதை எடுத்து நம்ம கடிச்சு சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா. அப்போ ஃபோனுன்னா ஒரு பர்பஸ் இருக்கும்ல. அதே மாதிரி தான் நீங்கள் சோசன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். இல்லாமல் யார் உங்ககிட்ட வந்து நான் தெரிந்து கொண்டவனாலும் என்ன கனி கொடுத்துருக்கீங்கன்னு கேளுங்க. கனி இல்லைன்னா அவங்க சோசனே கிடையாது. சும்மா நான் நினச்ச மாதிரி வாழ்வேன்றதுக்கு பேர் தெரிந்து கொண்டவர்கள் கிடையாது. அப்பாக்கு நீங்க கனி கொடுத்துட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க தெரிந்து கொண்டவங்க. அவங்களால தாங்க இங்க மனுஷனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் தேவ ராஜ்யத்துல சீடை விதைக்கிறவங்களா இருக்கிறாங்க. நம்மளாம் யாரா இருக்கிறோமா? விதைப்பை செய்கிறவர்களா இருக்கிறோம், விதைத்து கொண்டு இருக்கிறவங்களா இருக்கிறோம். நம்மளால தான் இந்த மனுஷ ராஜ்யத்துல தேவ ராஜ்யம் உயர்த்தப்படுகிறது. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஏன் ஹேமாக்கா அப்படி சொல்றீங்க? நான் என் 4 செவத்துக்குள்ள இருந்து மன்னிக்கிறதுனால, நான் சமாதானமா இருக்கிறதுனால, நான் ஒரு ஃப்ரூட்டை எஜமானு கொடுக்கறதுனால சந்ததியே ஆசீர்வதிக்கப்படுமா? இந்த பூமியே ஆசீர்வதிக்கப்படுமா? இயேசு இஸ்ரவேல் தேசத்துல தான் இல்லையா தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். ஆனா இன்னைக்கு அவரோட பிள்ளைங்க எங்க இருக்காங்க? இஸ்ரேலில் மட்டும் இருக்காங்களா? எங்கெல்லாம் இருக்காங்க? எல்லாம் உலகம் ஃபுல்லா இருக்காங்க. எப்படிங்க அது? அவர் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து நம்மளுடைய பாவங்களை சுமந்தார். உங்களுக்கு ஒன்று தெரியணும், நீங்க பிசிக்கலா நீங்க கீழ்ப்படிந்தாலும் அது ஸ்பிரிச்சுவல் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு பையன் உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றான், நோ அப்படின்னு நீங்க சொல்றீங்க, 2 பேர் தான் பாக்குறீங்க, பட் அது ஸ்பிரிச்சுவல். நீங்க ஒரு பேட்டில் ஜெயிக்கிறீங்க அங்க. ஹல்லேலூயா. இந்தாங்க ஒரு சிப்பு அடிங்க அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேர் தான் இருக்கீங்க, யாரும் இல்லை பார்க்க. அடிச்சிட்டாலே யாருக்கும் தெரியாது, கொய்யாப்பழ இலையை வச்சு சாப்பிட்டுக்கலாம். பட் நீங்கள் நோ அப்படின்னீங்கன்னா அதுதான் ஸ்பிரிச்சுவல் பேட்டில். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஜெயிக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் தலைமுறைக்கு நீங்கள் மகிழ்ச்சி ஆவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு விதைக்கிற ஒரு சீட், அதுதாங்க ஃப்ரூட்டு. ஹல்லேலூயா. ஒரு நாள் தாவீதை துரத்திக்கிட்டே வர்றாரு சவுல் துரத்திக்கிட்டே வர்றாரு, கிடைக்கவே மாட்டேங்கிறாரு கையில். ஒரு இடத்துக்கு வந்தால் பார்த்தா நல்லா தூக்கம் வந்துருச்சு, சவுலும் சேனைகளும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. தாவீதை வந்து அவங்க பக்கத்திலே வந்து நிற்கிறாரு. ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. தாவீது கிட்ட இருக்கிற தாவீது கூட நிற்கிறவங்கலாம் சொல்றாங்க, தாவீது பத்தியா உனக்கு விரோதமாக இப்படி நடந்து உன்னை கொல்லணும்னு ஒருத்தன் தேடுனா இங்கே வர உன் கையிலேயே சிக்கிட்டான். இப்போ யாரும் உன்னை என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஈட்டி எடுத்து என்ன பண்ணிரு, ஒரே குத்த அந்த சவுலை குத்திரு, அடுத்த ராஜா நீ தான், ஆண்டவரே உன் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கூட இருக்கவங்களாம் பயங்கர ஹாப்பி. இது வரைக்கும் தாவீதோடு ஓடின ஓட்டம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பாடா, ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, சவுலை கொடுத்துட்டாரு. தாவீதே கொன்றுப்பா, ஆண்டவரே கொடுத்துட்டாருப்பா, செஞ்சிருப்பா
தாவீது என்ன தெரியுமா செய்கிறாரு? ஓ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆமாம் உண்மையாகவே இங்கே பாருங்க, என் கையிலே சிக்கிட்டான், கையில் ஈட்டி இருக்கு, முன்னாடி சவுல் இருக்கான், நான் என்ன செஞ்சிடலாம், குத்திடலாம் அப்படின்னு. ஆனால் தாவீது சொல்கிறாரு, அபிஷேகிக்கப்பட்டவன் மேலே நான் கை போட மாட்டேன். இல்லை தாவீது, ஆண்டவரே கொடுத்த மாதிரி இருக்கு. சில நேரத்தில் உங்களுக்கு வர சூழ்நிலையெல்லாம் ஆண்டவரே கொடுத்த மாதிரி இருக்கும், ஆண்டவரே கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவரோட ஹார்ட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அங்கே என்ன செய்யணும்னு தெரியும். என் ஆண்டவர் எப்படி பட்டவர்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களால் அந்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியும். சூழ்நிலையெல்லாம் கர்த்தரே கொடுத்தது போல இருக்கும். நீங்கள் ஒரு வீட்டில் போய் உட்காரீங்க, முன்னாடியே 50,000 ரூபா வச்சுட்டாங்க, அவங்க தேடிட்டே இருக்காங்க, எங்கே 50,000 ரூபா காணும், 50,000 ரூபா காணும், ஓகே அவங்களுக்கே தெரியல அப்படின்னு நீங்கள் அமுக்கிற மாதிரி தான் சூழ்நிலை வரும். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு காடோட ஹார்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, காடோட ஹார்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அங்கே தான் நீங்கள் ஒரு ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. 50 என்னங்க, 50 கோடிக்கு உங்களை அதிபதியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு அறைக்குள்ளே ஜெயிக்கிறவங்களாம் இருக்கலாம், ஒரு ரூமில் நீங்கள் ஜெயிக்கலாம். நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க, ஒரு டிவியை பார்க்குறீங்க, கையில் ஃபோன் இருக்குது, என்ன வேணால் பார்க்கலாம், யாரும் உங்களை நான் தான் தலைன்னு நீங்கள் இருக்கீங்கன்னு வைங்களேன். ஆனால் அங்கே நீங்கள் காட்க்கு ஒரு ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும் கிடையாது. இதை தான் பார்க்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வகையறுத்து கொள்கிறீங்க பார்த்தீங்களா. இன்னொன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் டாய்லெட் போகிறீங்க, சரியா? டாய்லெட் போயிட்டு வெளியே வர்றீங்க, நீங்கள் தான் அந்த டாய்லெட் போனீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நான் தண்ணி ஊற்றுனா என்ன, தண்ணி ஊற்றலைன்னா என்ன, யார் இப்போ என்ன சொல்ல போகிறா? இல்லை, அங்கே நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அங்கே க்ளீனாக வச்சுட்டு வெளியே வரீங்க பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் காட்க்கு ஒரு ஃப்ரூட்டை கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உண்மை தானே? நீங்கள் வரீங்க, செருப்பை கழட்டுறீங்க, எல்லாரும் செருப்பை கழட்டி தூக்கி போய் செருப்பை போட்டு எவன் பார்க்க போகிறான் அப்படின்ட்டு வரீங்க, 4 செருப்பை மிதிச்சுட்டு நடந்து வரீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கலாம். பட் அது உங்கள் உள்ளான மனுஷனுடைய டிக்னிட்டி அதுதான் காமிக்குது. நீங்கள் என்ன தரத்தில் இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு உங்களை நினைக்கிறீங்க. நீங்கள் 4 செருப்பை மிதிச்சுக்கிட்டே தள்ளி விட்டே வரீங்கன்னா நீங்கள் உங்களை யாருன்னு நினைக்கிறீங்க? யோசிங்களேன். அப்படியே வந்து அமைதியாக செருப்பை ஓரமாக அழகாக வச்சுட்டு 4 பேர் செருப்பு கோணையாக இருந்தாலும் அப்படி காலை வச்சு நகர்த்தி நேராக்கிட்டு வரீங்கன்னா நீங்கள் உங்களை யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. ஒரு ஃப்ரூட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதுதாங்க உங்கள் லைஃப்க்கான சீடே, அதுதான் உங்களுக்கான அடுத்த விதை. விதை எங்க ஆண்டவர்? விதை எங்க? விதை உங்ககிட்ட தான் இருக்குது, விதை உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அடுத்தது விதை உங்கள் கையிலேருந்து அங்கே விதைக்கப்படும். நீங்கள் வாசிங்களா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 11, 12 வாசிக்கலாம். ஆதியாகமம் 1, 11, 12. ஆதியாகமம் 1, 11, 12. அப்பொழுது தேவன், பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. தேவன் என்ன செய்யறாரா? பூமியில அது முளைக்கட்டும் அப்படின்னு ஒரு சீடை ஃபர்ஸ்ட் அவர் விதைக்கிறார். அந்த சீட் தான் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஜாதி இதுக்கான ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணட்டும், அந்த ஃப்ரூட்லேருந்து இன்னும் சீடு உண்டாகட்டும். ஸோ முதல் விதையை கர்த்தர் நமக்குள்ளே விதைச்சிட்டார். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தன்னோட ஆவியை உங்களுக்குள்ள அவர் என்ன செஞ்சிட்டாரு? விதைச்சிட்டார். இப்போ ஆண்டவர் அதோட ஜாதியின் படி, அதோட கேரக்டர் படி நீங்கள் அதுக்கான ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம எந்த ஃப்ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? ஆவியின் ஃப்ரூட்டை தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு வசனம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்படி நம்ம ஆவியின் கனியை நம்ம கொடுக்குறோம்? ஏன்னா எனக்குள்ள ஆல்ரெடி விதைக்கப்பட்டதே தேவ ஆவி இல்லையா? நான் வந்து ஃப்ளெஷ்ல என்னோட மாம்சம் நினைக்கிறபடி நடக்கக்கூடாதபடி எனக்குள்ள தேவ ஆவியை விதைச்சிட்டாரு. அப்போ நான் என்ன கனியை கொடுப்பேன்? என் மாம்சத்தில் வர கனியை நான் கொடுக்க மாட்டேன். என் மாம்சத்தில் வர்றதெல்லாம் என்ன? வாசிங்களேன், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். என் மாம்சத்திலிருந்து வர கனிகள் என்ன? ஆவியிலிருந்து வர கனிகள் என்ன?
கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 22 நினைக்கிறேன் இல்லையா, சாரி 16 வாசிக்கலாம். 16, 17, 18, 19, 20. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களால. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, ஆவியான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், அவையான விபச்சாரம். இப்போ ஒன்னொன்னா நல்லா கவனிங்க. மாம்சத்திலிருந்து வர ஃப்ரூட்ஸ் என்ன, அதோட கிரியை என்ன அப்படின்னா, 1 விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், அதாவது சிற்றின்பங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டது நம்ம கிட்ட இருந்ததுன்னா, இப்படி ஒரு கனி கொடுப்போம்னா, தேவ ராஜ்யத்துல நம்ம ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ண ஆண்டவர் வச்சிருக்காருல, அதெல்லாம் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஸோ இதுதான் மாம்சத்திலிருந்து கொடுக்கப்படுறது. ஆவியிலிருந்து கொடுக்கப்படுறது என்ன? ஏற்கனவே வாசிச்சோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், இதெல்லாம் என்னது? ஆவியின் கனி. ஸோ இப்போ நமக்குள்ள என்ன சீடு விதைக்கப்பட்டிருக்கு? நம்ம ஏற்கனவே மாம்சத்துல அம்மா அப்பா வயிற்றுலேருந்து நம்ம பிறந்து வந்துட்டோம் இல்லையா, ஆதாமுடைய இதுலேருந்து நம்ம வந்துட்டோம். ஸோ அந்த விஷயம்லாம் நமக்குள்ள தெரியாமலே இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு குழந்தைக்கு தானாவே என்ன செய்ய தெரியுது, அதுக்கு என்ன திருடணும்னு தெரியுது, அதுக்கு கோவப்படணும், அடிக்கணும், கிள்ளணும், எல்லாமே தெரியுது. அது வந்து ஃப்ளெஷ்ஷில் அது பாட்டுக்கு தானாக வர்றது இல்லையா. ஆனால் இந்த ஸ்பிரிட்டில் நம்ம பெற்றுக்கொள்றது, தேவனை நம்ம விசுவாசிக்கும் போது தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள வந்து விதைக்கப்படுறாரு. எனக்குள்ள சீடு யாரு? காடோட ஸ்பிரிட் இல்லையா. அவர் எனக்குள்ள வரும்போது இப்போ என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் மாம்சத்திலேருந்து ஃப்ரூட்ஸை கொடுத்துட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஆவியின் கனியை நான் தேவனுக்கு என்று கொடுக்கிறேன். தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாக கர்த்தர் என்ன வைக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன ஃப்ரூட்டை கொடுக்குற ஒரு மனுஷனா இருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? தேவன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கும் போது நான் தேவனுக்கு கனி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறேன். சபைக்கும் இந்த மாம்சத்தில் இப்போ நம்ம வாசிச்ச கிரியைக்கும் சம்பந்தமே கிடையாது. இருக்கு அப்படின்னா ஒரு டெலிவரன்ஸ் வேணும்னு அர்த்தம், ஒரு விடுதலை வேணும்னு அர்த்தம். நம்ம எல்லாம் அவருடைய வருகைக்காக, அவர் முக தரிசனத்துக்காக, அவரோடு வாழ்ற வாழ்க்கைக்காக தான் காத்திருக்கிறோம். எல்லாரோட ஒரே பர்பஸ் என்னதுதான்? எல்லாரும் சொல்லுங்க, என்னோட ஒரே நோக்கம் என்னதுதான்? இயேசுவோட நான் வாழணும். இயேசு யாரு? அவர் ஆவியா இருக்கிற தெய்வம். அப்போ நான் ஆவியின் கனியை கொடுக்கிற ஒரு ஆவிக்குரியவனா இந்த மனுஷ ராஜ்யத்தில் இருந்தாதான் நான் இயேசுவை சந்திக்கும் போது அவரை போலவே என்னால் இருக்க முடியும். அது என்னால் முடியாது, நியாயப்பிரமாணத்தினால அது முடியாது. அதனால தான் அவர் தன்னோட ஆவியை எனக்குள்ள தந்து தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை என் வாழ்க்கையில் நான் செய்ய எனக்கு பலன் தராரு. ஹல்லேலூயா. ஸோ தேவ ஆவி எனக்குள்ள இருக்கும்போது நான் தேவனுக்கு அடுத்ததை நான் சரியாய் செய்யும்படி என்னை அவர் நல்லா நடத்துவார். ஆமென். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை நம்ம இதை வாசிச்ச அந்த விஷயங்கள்லாம் வாசிக்கும் போது இப்படியெல்லாம் இருக்கா, அப்படிலாம் செய்யக்கூடாதா, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே நான் இருப்பேன், என்ன அந்த சூழ்நிலை தான் மூடி இருக்கேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரோட ஆவி உங்களுக்குள்ள இருக்காரு. அவரை நீங்கள் அனுபவிக்க ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்கள் பிரசன்ஸில் உட்காந்து கொஞ்ச நேரம் அவரை நினச்சி நீங்கள் ஆராதிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாடுங்க. உங்கள் வாய்ஸ் எப்படி இருந்தாலும் நீங்கள் பாடுங்க. அப்படி அவர் பிரசன்ஸில் ஆவியில் நிரம்புகிற ஒரு மனுஷனாக நீங்கள் இருந்து பாருங்களேன். தேவ ஆவியின் சத்தத்தை நீங்கள் கேட்க ஆரம்பிப்பீங்க. அதை செய்கிற ஒரு பலன் உங்களுக்குள்ள உண்டாகும். பொறுமையாக இருக்க ஒரு பலன் வரும். ஹல்லேலூயா. அன்பு கூற ஒரு பலன் வரும். உண்மையாக இருக்க ஒரு பலன் வரும்.
விசுவாசிக்க ஒரு பலன் ஆவியில உண்டாகும். அதுதான் ஆதியாமத்தில் வாசம். அந்த ஃப்ரூட்டை தான் நீங்க கொடுப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்தே ஃப்ரூட்ஸ் வரதை காண்பீங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன்? 1, நீங்க துளிர்ப்பீங்க, பூ பூத்து கனிகளை கொடுப்பீங்க. 2, கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் எல்லாரோட கண்களுக்கான. 3, உங்களை கண்டு உங்களுக்கு விரோதமா இருக்கிற முறுமுறுப்புகளை தேவன் என்ன செய்வார்? அமைதலாக்குவார். 4, உங்களை அடையாளத்தின் கோலாக்குவார். 5, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், கடைசி பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவன் இந்த காரியங்களை செய்யும் போது ஆரோனுடைய கோலை கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததுக்கு அப்புறம், அந்த கோலை என்னென்னைக்குமே அடையாளத்தின் கோலா மாற்றினதுக்கு அப்புறம் அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த சாவு நிறுத்தப்பட்டது. தேவனுக்கு விரோதமா முறுமுறுத்து தேவனுக்கு பிரியமில்லாததை செஞ்சு செத்து மடிந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற சாவு நிறுத்தப்பட்டது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் இப்படி இந்த 4 ஆசீர்வாதங்களை உங்க மேல ரிலீஸ் பண்ணும்போது, 5வது, நமக்கு முன்பாக யாரெல்லாம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்களோ, மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் விடுதலை ஆகும்படியாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. மரண இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்கள், ஆமென், சத்துருவின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குகிற, சாவை நிறுத்துகிற ஒரு அபிஷேகம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும். நீங்க போற இடத்துல, பிரவேசிக்கிற இடத்துல, நீங்க கனெக்ட் ஆகிற இடத்துல எல்லாம் தேவன் என்ன செய்வாரு? மரணத்தை ஜெயிக்கிற ஒரு அபிஷேகத்தை ரிலீஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. வாசிங்களேன், அந்த வசனத்தை நீங்க வாசிச்சிருங்க. என்னாகமம் 17 அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அந்த கலகக்காரருக்கெல்லாம் விரோதமான ஒரு கோலா நீங்க நிக்க போறீங்க. மரணத்துக்கு விரோதமான ஒரு அடையாளம் நீங்களும் உங்க குடும்பமும் தான். ஏன்னா ஆண்டவர் ஆரோனோட கோலை துளிர்க்க செய்ய இப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இப்ப என்ன நீங்க எங்கேயாவது இன்ட்ரடியூஸ் பண்ண எப்படி பண்ணுவீங்க? கலைவாணி அக்கா, இப்போ அம்மா சொல்றாங்க, நீங்க எப்படி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? கலைவாணி அக்கா யார்கிட்டயாவது, இவங்க தான் ஹேமா, எங்க பக்கத்து வீட்டில் இருக்காங்க அப்படிம்பீங்களா? எப்படி சொல்லுவீங்க? என்னது இப்படி சிரிக்கிறீங்க? அச்சுச்சோ, யார்கிட்டயாவது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பிரபா என்ன சொல்லுவேன்? பாஸ்டர். அம்மா என்ன சொல்லுவீங்கம்மா? அப்போ நீங்கள் என்னை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் சொல்லும் போதே என்ன யோசிப்பீங்க? இவங்களை அவன் கேட்கும் போதே பார்க்கும் போதே இவங்க மேலே ஒரு நல்ல எண்ணம் வரணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம கொஞ்சம் அழகாக சொல்லி இவங்களை நம்ம நல்லா உயர்த்தி காண்பிக்கணும். அப்படி தானே உங்கள் தாட் வரும் இல்லையா? யாரையுமே நம்ம கீழே நினைக்க மாட்டோம். ஆண்டவர் ஆரோனோட கோலை துளிர்க்கிறதுக்கு சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக அடையாளப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆரோன் ஒரு ஆளை முன்னாடி நிறுத்துகிற மனுஷன் இல்லை, அவன் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு மனுஷன். லேவின்ற ஒரு கோத்திரத்தையே ரெப்ரசன்ட் பண்ணி நிற்கிற ஒரு மனுஷன். நீங்களும் நானும் நிற்கிறோம் பார்த்தீங்களா? நான் பிரபா நிற்கிறேன், நான் ஹேமா நிற்கிறேன், அப்படி இல்லை. நான் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நின்று கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நான் சாட்சியாக நின்றுட்டு இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்க பேரை காப்பாற்ற நிக்கல, நீங்க தேவ ராஜ்யத்துக்கு ஒரு பிரதிநிதியா, ஒரு ஸ்தானாபதியா நீங்க நின்று கொண்டு இருக்கீங்க. எல்லாரும் தலையில கை வச்சு சொல்லுங்களேன், நான் காட்ஸ் கிங்டமோட, தேவ ராஜ்யத்தின் ஸ்தானாபதி, அம்பாசடரா இருக்கிறேன். நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஒரு ஸ்தானாபதியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசிச்சிருக்கீங்களா? நீங்க ரெப்ரசன்டேட்டிவா இருக்கீங்க. உங்க பேரை காப்பாத்துற ஆள் இல்லை, உங்க பேரை காப்பாத்துறது அவரோட வேலை. உங்க பேரை நீங்க காப்பாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க யார் பேரை ரெப்ரசன்ட் பண்ண நின்றுட்டு இருக்கிறீங்க? ஏசப்பாவோட பேரை. உங்களை வெக்கப்பட விடுவாரா? நீங்க தனியாளா? நீங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், நீங்க ஒரு ஸ்தானாபதினா உங்க கூட எவ்வளவு சேனை நின்றுட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை தோத்து போயிடும், நீங்க அழிஞ்சு போயிருவீங்க, விழுந்து போயிருவீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, தேவ ராஜ்யத்தோட ரெப்ரசன்டேட்டிவ். ஹல்லேலூயா. ஸ்தானாபதி. உங்களை அப்படிலாம் கைவிட மாட்டார். உங்களை அடையாள கோலா கர்த்தர் நிறுத்துவாரு. ஹல்லேலூயா. நேற்று பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார்ல, இது வரைக்கும் நீங்க பேசுறது தான், ஆனா இனி உங்களை பார்க்குறவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க? ரட்சிக்கப்பட போறாங்க. அவங்களுக்குள்ள மாற்றம் உண்டாக போகுது. அப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய கோல் துளிர்த்தது சொல்லுங்க. என்னுடைய கோல் துளிர்த்தது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? ஹல்லேலூயா. இயேசுவே,
இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய பிரசன்னத்தில் தங்கி இருக்கிறதுக்கும் உங்கள் பிரசன்னத்தை நான் அனுபவிக்கிறதுக்கும் என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எல்லாரும் ஜெபிங்களா? ஏசப்பா, உங்கள் பிரசன்னத்தில் தங்கி இருக்க, வந்து ஒரு இடத்துல அமர்ந்து ஜெபிக்க, ஆராதிக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். உங்கள் பிரசன்னத்தை நான் அனுபவிக்க, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எனக்குள்ளே இருக்கீங்கன்றதை நான் விசுவாசித்து நடக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. இந்த 2 ஜெபத்தை செய்யுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பிரசன்னம் தான் எனக்கு ஜீவன். அவர் பிரசன்னத்தில் தான் நான் பூ பூக்க போகிறேன். இந்த உலகத்தில் நான் வந்து கால் ஊன்ற எனக்கு இடமே இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், நல்ல பீப்புள்ஸ் இல்லாமல் இருக்கலாம். எங்கே போய் நிலைக்க ஆண்டவரே, எங்கே போய் நிற்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். காடோட ப்ரெசன்ஸ் தான், தேவ பிரசன்னம் தான் நீங்கள் நிலைக்க வேண்டிய இடம். இன்னைக்கு அதை ஜெபமாக செய்யுங்களேன். நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீங்கள் செழித்திருக்கிறத ஜனங்கள் காண்பாங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு டிவைன் ப்ராஸ்பரிட்டியை இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நான் பேசுகிறேன். டிவைன் ப்ராஸ்பரிட்டியை நான் பேசுகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும், ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் தெய்வீக செழிப்பை நான் பேசுகிறேன். இந்த உலகத்திலிருந்து கனி கொடுக்க நான் காலை வைக்க ஊன்ற நிலைக்க எனக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இடமே கிடைக்காம இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் தான் என்னுடைய இடம்னு இன்னைக்கு நான் தெரிந்து கொண்டேன். நான் தேவனுடைய பிரசன்னத்தில், வசனம் சொல்லுது இல்லையா, தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஆலயம் என்பது என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிற இடம். கர்த்தருக்குள் நீங்க தங்கி இருக்கும்போது, நீங்க நிலைக்கும் போது தேவனுடைய பிரகாரங்களில் நீங்க செழித்திருப்பீங்க. அவர் உங்களுக்காக இந்த பூமியில் என்னென்ன ஸ்தானங்களை, எந்தெந்த பிரகாரங்களை வச்சிருக்காரோ அங்கெல்லாம் நீங்க செழித்திருப்பீங்க. எல்லாருக்கு முன்னாடி நீங்க சாட்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், செழித்திருப்பேன். டிவைன் ப்ராஸ்பரிட்டி, தெய்வீக செழிப்பு எங்க வந்துச்சு, எப்படி வந்துச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு நீங்க யோசித்தாலும் உங்களுக்கு புரியாத ஒரு செழிப்பை, ஆவிக்குரிய ஒரு செழிப்பு, பொருளாதார ஒரு செழிப்பு, உங்க சரீர ரீதியான ஒரு செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுகிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? ஆவியில நிறைந்து சொல்லுங்க, நான் செழிக்கிறேன், நான் முளைக்கிறேன், நான் பூ பூத்து கனி கொடுக்கிறேன் சொல்லுங்க. வாயில சொல்லிட்டே கையை தட்டி அனாயிண்டிங்ல நீங்க நிரம்புங்களேன். ஹல்லேலூயா. நான் துளிர்த்து, நான் பூ பூத்து, நான் கனிகளை கொடுப்பேன். ஆவிக்குரிய கனிகளை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல நான் நிலைத்திருப்பேன்னு சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.